அனைவருக்கும் வணக்கம். நான் அசோக் ராஜ். ஒரு கான்ஸ்டன்ட் ஏர் வால்யூம் சிஸ்டம், ஒரு ஏஹெச் இருக்கு. அது வந்து கான்ஸ்டன்ட் ஏர் வால்யூம் மட்டும்தான் வந்து டெலிவரி பண்ணும். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கான்ஸ்டன்ட் ஏர் வால்யூம்னா உங்களால் வந்து யூசர் எண்டில் உங்களால் ஏர் ஃப்ளோவை வந்து மாடிஃபை பண்ண முடியாது. அதாவது வேரியபிள் ஏர் வால்யூம் சிஸ்டம் இல்லை, டைரக்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கிரில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிஸ்டத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த என்க்ளோஸ்டு ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன சின்ன என்க்ளோஸ்டு ரூம்ஸ் இருக்குது, ஒரு மீட்டிங் ரூம்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் கண்டிப்பாக உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து காமன். ஓகே, கான்ஸ்டன்ட் வால்யூம் சிஸ்டம் ஒரு 10,000 சிஎஃப்எம் ஒரு ஏஹெச் வந்து இருக்குது அப்படின்னா 10,000 ஏஎஃப்எம் 10,000 சிஎஃப்எம்க்கு அந்த ஏஹெச் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ப்ராபப்ளி ஒரு செட் பாயிண்ட், ஒரு ரிட்டன் ஏர் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்ல ரேட் செட் பாயிண்ட் இருக்கும். அந்த ரிட்டன் ஏர் டெம்பரேச்சர் ரேட் செட் பாயிண்ட்டை பொறுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேபி அந்த சிஎஃப்எம் வந்து 10,000 சிஎஃப்எம், இப்போ அதுதான் மேக்ஸிமம் 10,000 சிஎஃப்எம்னா மேக்ஸிமம் சிஎஃப்எம் அது. அப்புறம் ஒரு மினிமம் சிஎஃப்எம் வந்து இருக்கும். அதாவது என்னன்னா த்ரூ விஎஃப்டி மூலயமா அதை வந்து உங்களுக்கு அந்த ஏஹெச் ஃபேன்ஸை வந்து உங்களுக்கு டிரைவ் பண்ணி உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்பீடுக்கும் மினிமம் ஸ்பீடுக்கும் வந்து கொண்டு வருவாங்க. பட் இந்த கான்ஸ்டன்ட் ஏர் வால்யூம் சிஸ்டமில் இருக்கிற ஏஹெச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் எக்ஸாக்டாக ஒரு 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 10 மீட்டிங் ரூம் இருக்குது, ஒரு நார்மல் ஒர்க் ஸ்டேஷன் இருக்குது, நார்மல் ஒர்க் ஸ்டேஷன் ஒரு நார்மல் காமன் ஆஃபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் அந்த ஒர்க் ஸ்டேஷனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு டெம்பரேச்சரும் மீட்டிங் ரூமில் இருக்கிற டெம்பரேச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் ரூமில் டிஃப்ரெண்ட் பர்சனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் தேவைப்படும். அதை வந்து கண்டிப்பாக வந்து மீட் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா கான்ஸ்டன்ட் ஏர் வால்யூம் சிஸ்டம் ஒன்று போனால் ஹையில் போகும், இன்னும் லோவில் போகும். ஸோ ஏதாவது ஒரு இப்போ ஒரு இவ்வளோ பெரிய வால்யூம் ஆஃப் ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4-5 ரிட்டன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரிட்டன் உள்ள ஒரு காமன் ரிட்டனில் ஒரு காமன் பாயிண்ட்டை இல்லை 4-5 சென்சார், ஒரு ரிட்டன் ஏர் டெம்பரேச்சர் சென்சார் கொடுத்துட்டு அதோட ஆவரேஜ் எடுத்து உங்களுடைய ஏஹெச் ப்ளோயருடைய ஃபேனை வந்து ரேம்ப் அப் ரேம்ப் டவுன் வந்து பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ப்ரெஷரை பொறுத்து உங்களால் வந்து இது அதாவது ஏஹெச் ஃபேன்ஸ் வந்து மாடிஃபை பண்ண முடியாது. இந்த கான்ஸ்டன்ட் ஏர் வால்யூம் சிஸ்டம், கான்ஸ்டன்ட் ஏர் வால்யூம் சிஸ்டத்துக்கான ஏஹெச்சில் கண்டிப்பாக வந்து பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிக் ப்ரெஷரை வச்சு உங்களுக்கு மாடிஃபை பண்ணணும் அப்படின்ற சினாரியோவில் அதாவது ஸ்டாட்டிக் ப்ரெஷர் சென்சார் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு ரேம்ப் அப் ரேம்ப் டவுன் நடக்கணும் அப்படின்னா அது வந்து வேரியபிள் ஏர் வால்யூம் சிஸ்டத்தில் மட்டும்தான், வேரியபிள் ஏர் வால்யூம் சிஸ்டமில் இருக்கிற ஒரு ஏஹெச்சில் அது ஈஸியாக பண்ண முடியும். சரிங்களா? ஸோ என்ன ஷார்ட்டாக சொல்ல வரேன் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஏர் வால்யூம் சிஸ்டத்தில் உங்களால் வந்து ஏர் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ரேட் டெம்பரேச்சரை வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அதுவும் விஎஃப்டி மூலயமா ஃபேனை வந்து ரேம்ப் அப் ரேம்ப் டவுன் பண்ண முடியும். சரிங்களா? இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.